எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு மலையாள சினிமா மணி சித்திரத்தாள். சினிமா அப்படின்னா என்ன? சினிமாங்கிறது வந்து நமக்கு பிடிச்ச ஒரு அழகான ஒரு புத்தகம் மாதிரி அதை பார்க்கலாம். நார்மலாக ஒரு சினிமா பார்க்குறத ஒரு ஒரு சில சினிமாக்கள் வந்து நமக்கு புத்தகம் மாதிரியே ஃபீல் ஆகும். அதை திரும்ப திரும்ப நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு பாட்டு கேட்டோம்னா திரும்ப திரும்ப நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். ஏன்னா அந்த பாட்டு கேட்கும்போது நமக்குள்ள ஒரு ஹாப்பினஸ், சந்தோஷமாக இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு சினிமா வந்து நம்ம இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 31 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே ஆடியன்ஸ் போய் உட்காந்து இப்போ பார்க்காதவங்களாம் பார்க்குறாங்க. சின்ன பிள்ளைங்க அந்த ஏஜில் போகாதவங்களே இப்போ உட்காந்து பார்க்குறாங்க. பெரியவங்களும் வந்து பார்க்குறாங்க, பாட்டியம்மா. ஸோ அந்த கேட்டகரி வயசானவங்க திரும்ப பார்த்தவங்களும் மறுபடியும் அந்த தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்க வராங்க. யூடியூப்பில் கூட அந்த படம் இருக்குது, மணி சித்திரத்தான் ஃபுல் படம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சினிமான்றது ஒரு நல்ல சினிமா என்றைக்கு போட்டாலுமே ஆடியன்ஸ் வருவாங்க, அதை பார்க்கணும்னு அந்த ஒரு எண்ணம் உள்ளுக்கு இருக்கும். அதனால தான் சினிமா வந்து ஒரு புத்தகம். அது ஒரு நமக்குள்ளே எப்பயுமே ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி இந்த படத்துக்கும் ஆடியன்ஸ் நிறையா தான் வந்திருக்காங்க. சரி, இதில் என்ன டிஃப்ரெண்ட்னா, இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தை வச்சு தான் நம்ம சூப்பர் ஸ்டாருடைய சந்திரமுகி ரிலீஸ் ஆகிருக்குது. அது இங்கே தமிழில் செம்ம ஹிட் ஆச்சு. ஸோ அதே மணி சித்திரத்தை அந்த மலையாள மூவி வச்சு தான் கர்நாடகாவிலையும் ரீமேக் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஹிந்திலையும் ரீமேக் பண்ணி செகண்ட் பார்ட் போய் இப்போ 3வது பார்ட்டுக்கான அந்த அளவுக்கு எல்லாரையும் ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்களே, ஒரு சினிமா வந்து இதை வச்சு தான் நான் இதை எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அந்தளவுக்கு இந்த படத்தில் என்னப்பா இருக்குது, என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளும் போய் பார்த்துருவோம். இப்போ தமிழில் தான் நம்ம பார்த்துருப்போம். சந்திரமுகி வந்து தமிழில் பார்த்து செம்ம ஹிட்டான ஒரு படம், ரொம்ப பயந்த ஒரு படம். ஸோ அதே மாதிரி அதை சந்திரமுகி யார் ரஜினி சாரோடைய கேரக்டர் தான் அங்கே இவர் மோகன்லால் எடுத்து பண்ணியிருக்காப்புல. பிரபுவோடைய கேரக்டர் வந்து சுரேஷ் கோபி. அப்புறம் சோபனா அவங்க தான் இங்கே யார் இந்த ஜோதிகா மேடம் இருந்தாங்களா, அவங்களோட கேரக்டர் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டா இந்த படத்தை திரும்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபீலிங்ஸ் போய்டும் உங்களுக்கு. இப்போ இருக்க டெக்னாலஜிலாம் தாண்டி அன்றைக்கி அந்த படம் எந்த அளவில் எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து 4K டிஜிட்டல் வேறு கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது இதில்? அந்த இதில் வந்து கோவாலுன்ற கேரக்டர் கடைசி வரைக்குமே தெரியாது. அது மாதிரி அதில் ரங்கான்னு ஒரு கேரக்டர் தான் சொல்லிட்டு இருப்பார். அவர் அது பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்க மாதிரி. ஸோ அந்த ஒரு கேரக்டர் ஓப்பனிங் அப்படி தான் ஆகும். ஸோ தமிழில் ஏன் இவ்வளோ ரொம்ப எல்லாரையும் கொண்டாடுச்சு அப்படின்னா, காமெடிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வேறு லெவலில் இருந்தது. வடிவேலு, பிரபு சார், ரஜினி சார் இவங்களோட காம்படிஷன் வந்து வேறு லெவலில் இருந்தது. அதனால அந்த படம் ரொம்ப நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கொடுத்துச்சு. என்டர்டெயின்மெண்ட் பயங்கரமாக இருந்தது. ஸோ அதே மாதிரி அதில் வந்து காமெடி வந்து ரொம்ப அதிகமாக இல்லை, கம்மியான காமெடி சீக்வன்ஸ் தான். காமெடி அதிகமாக இல்லை, ஆனால் த்ரில்லிங் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. அப்போயே அந்த மியூசிக்ஸ் எல்லாம் அப்படியே டட்ட அது 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 ஒரு ஃபீல் ஆகும் நமக்கு. அதிலே அந்த கதை சொல்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் ஆகும். அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. இன்னொன்று என்னென்னா, நம்ம தமிழை பார்த்தோம்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு பங்களா, ஸோ அங்கே ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, ஸோ அதில் வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பேய் பிடிச்சி, ஸோ அந்த மாதிரி சீக்வன்ஸ் போகும். ஆனால் இது வந்து அப்படி இல்லை. ஒரு நார்மல் ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு பாலடைஞ்ச பங்களா இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஒருத்தர் வந்து குடியேறாரு. ஸோ அங்கேருந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு யதார்த்தமாக லைவாக இருக்கும் நமக்கு. இதில் வந்து செட்டிங்ஸ் மாதிரி இருந்தது. அந்த வீடெல்லாம் பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இதில் வந்து செட்டிங்ஸ் இருக்குல்ல. நான் இதில் ஏன் அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருந்தாலும் ரஜினி சார் உள்ள என்ட்ரி கொடுத்ததுனால சாங்ஸ் எல்லாமே சூப்பர் ஹிட்டாக இருந்தது. இன்னொன்று வடிவேலுடைய காமெடி சூப்பர் ஹிட்டாக இருந்தது. ரஜினி சார் வந்து என்ட்ரிலே வந்துடுவார். அவங்க வந்து வீடு வந்து வீட்டை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போதே ரஜினியோட என்ட்ரி வந்துடும். அரேன்னு உள்ள என்ட்ரி கொடுத்துருவார். ஆனால் இதில் வந்து மோகன்லால் வந்து ஒரு பாதிக்கு மேலே தான் வருவார். ஏன்னா அந்த பிரச்சனைலாம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் பண்ணுவார். அப்போ தான் அவர் அங்கேருந்து வருவார். வந்ததுக்கப்புறம் இது எப்படி முடியுது அப்படிங்கிற மாதிரியான விஷயம், பயப்படுற மாதிரியான சீன்ஸ் ரொம்பவே இருக்குது அந்த படத்தில். மியூசிக் தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் இந்த கழுத்தை வெட்டுவாங்க. நம்மால் வந்து மேலே எண்ணெயெல்லாம் ஊற்றி லக்க இதெல்லாம் செட்டிங்ஸ் மாதிரி நிறையா கொடுத்துருவாங்க. அதில் வந்து அந்த அந்த பெரிய வரலாறுகள் மாதிரி இல்லாமல் இதில் வந்து இந்த ராஜா இருக்கிறது செய்கிறது அதெல்லாம் அந்த சந்திரமுகி 2 சந்திரமுகி 1ல் வந்து நம்ம ரஜினிகாந்த் வச்சு அதெல்லாம் பண்ணியிருந்தது வேறு லெவலில் இருந்தது. ஸோ அதுக்கு இது கான்செப்ட் ஒன்று தான், ஆனால் கொஞ்சம் மேக்கிங்லாம் கொஞ்சம் நிறையா டிஃப்ரென்ஸ் காமிச்சிருப்பாங்க இதில். அதனால் இது வந்து படத்தில் சோபனா வந்து தமிழ்லேயே பேசியிருப்பாங்க. இப்போ சந்திரமுகியை நம்ம வந்து தமிழில் ரஜினி சார் கூட பார்க்கும்போது அவங்க வந்து ஜோதிகா மேடம் வந்து தெலுங்கில் பேசியிருப்பாங்க. ஒதலவா நன்ன ஒதலவா அப்படிங்கிற மாதிரி. இதில் வந்து உன்னை நான் கொல்லுவேண்டா வருவேண்டா அவங்க வந்து தமிழில் பேசுவாங்க. சரிடி வாடி பார்க்கலாம் நாகவல்லி அப்படின்ட்டு அது ஒரு கேரக்டரு. சும்மா தேட்டரே அதிருதுங்க அப்படின்னு நல்லா இருந்தது. அந்த ஃபீலிங்ஸ்லாம் நல்லா இருந்தது. சோபனா வேணாம் அந்த கேரக்டர் அப்படியே உள்ளே வாங்கின மாதிரி. இங்கே அந்த என்ன கங்கா அந்த கேரக்டர் சந்திரமுகி கேரக்டர் வாங்கின மாதிரி அங்கே நாகவல்லி கேரக்டர் அதே கேரக்டர் தான் அப்படியே சுற்றி வந்து பிடிச்சிருந்தது. இல்லை நமக்கு அந்த மலையாள வேர்ட்ஸ் அதிகமாக புரியாததுனால கொஞ்சம் ஒரு சில இடங்களில் நம்மளால் சிரிக்க கூட முடியலை. எல்லோரும் சிரிச்சாங்க தேட்டருக்குள்ளே, நமக்கு சிரிக்க முடியல, சும்மா தான் உட்காந்தோம். ஆனால் அந்த
எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தானே போகிறது. ஸோ தேட்டரில் எப்படி இருக்குது அந்த படம், அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஸோ த்ரில்லிங்கான ஒரு படம். ஸோ எல்லோரும் மறுபடியும் பார்க்குறாங்கன்னா அது எப்படி இருக்கும், ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் போவாங்க. ஸோ திரும்ப அதெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் யாராவது அந்த படத்தை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம். ஸோ ஏன்னா எல்லாருமே ஓல்டு, அந்த 31 வருஷம் ஆனும்போது ரொம்ப ஓல்டு, பழைய ஸ்டைலில் இருக்காங்க எல்லாருமே. சோபனா, மோகன்லால் எல்லோரும் இந்த யங்கில் இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்கள அந்த ஃபேன்ஸுங்களாம் இருப்பாங்களே, ஸோ அவங்களாம் பார்க்கணுன்னா இந்த படம் வந்து ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ மலையாள சினிமாவை தவிர நிறையா படங்கள் வந்து தமிழில் ரீமேக் ஆகிட்டு தான் இருக்குது. அது சிம்பிளான ஒரு லொக்கேஷன், அழகான லொக்கேஷன், சிம்பிளான பட்ஜெட்டு, சூப்பராக வெறும் கதையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகிறதுனால அந்த படங்கள் எப்பயுமே நம்பர் 1 போய்ட்டுருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் நம்ம இப்போ தான் இந்த டெக்னாலஜிலாம் வளர்ந்ததுனால ஒரு பொம்மையெல்லாம் வச்சு தலையில் கயிறு கட்டி அதை கயிறு கட்டி முன்னாடி இறக்கி எண்ணெய் ஊற்றி எரிப்பாங்க. இந்த படத்தில் எப்படின்னா கடைசியில் ஒரு பொம்மை ஒன்று ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த பொம்மையை ரெடி பண்ணி அந்த பொம்மையை அப்படியே தள்ளுவாங்க. தள்ள வந்து அது முன்னாடி வந்து வரும்போது இதுலேருந்து அதே சீக்வன்ஸ் தான், அப்படியே ஊத்துறா எண்ணெயை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேய் முன்னாடி ஃபுல் ஊதிடுவார். ஊதின உடனே அந்த பொம்மையை மாற்றிடுவார். அந்த மோகன்லால் அப்படியே சுற்றுவார், பொம்மை ஒன்று மாறிடும். அந்த பொம்மை கத்தியை கொடுத்து கழுத்தை வெட்ட சொல்லுவாங்க. வெட்டினதும் நாகவல்லி வந்து பழி தீர்ந்துடும், நாகவல்லி கிளம்பிடும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப இருந்தது. பட் இருந்தாலும் நம்ம தமிழில் பார்த்தனால எனக்கு ரொம்ப ரசிக்க முடிஞ்ச ஒரு விஷயம்னா தமிழில் நிறையா இருந்தது. என்டர்டெயின்மெண்ட் காமெடியெல்லாம் கலந்ததுனால பயங்கர ஹைலைட்டாக இருந்தது. இந்த படம் வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் ஒரு அந்த ஃபீல் பண்ணக்கூடிய சீக்வன்ஸ் நிறையா இருந்தது. ஸோ ஒரு கதை, அந்த கதைக்குள்ளே என்ன தேவை, அதை எப்படி கொண்டு போகணும், அழகாக கொண்டு போகிற மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. ஒர்த்தபுளான ஒரு சினிமா. ஸோ இவ்வளோ நாள் கழிச்சு திரும்ப ரீரிலீஸ் பண்ணி எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த படம் வந்து இன்னும் எவ்வளோ பேர்னால அதை வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு சினிமா, ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி பழைய படங்கள்லாம் இன்னும் நிறையா படங்கள் இருக்குது. அது மாதிரி ரீரிலீஸ் பண்ணி என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு படம் இந்த மாதிரி நம்ம ஒரு பழைய படம் அதை நான் ரொம்ப பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்து ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதை பார்த்துட்டு ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு இது நல்லா இருக்கும் போலே அப்படின்னு சொல்லி அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யூடியூப்பில் பார்த்தா இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸோடு நம்ம அந்த ஒரு எனர்ஜியை என்ஜாய் பண்ண முடியாது, த்ரில்லிங்ஸை வந்து என்ஜாய் பண்ணவே முடியாது. நீங்கள் ஒரு த்ரில்லிங் சப்ஜெக்ட் படம் பார்க்குறீங்கன்னா அது யூடியூப்பில் சத்தியமாக பார்க்காதீங்க, தேட்டர்லேயே போய் பாருங்கள். அப்போ தான் அது ஒர்த்தபுளாக இருக்கணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ஃபீலிங்ஸ் வந்து கனெக்ட் ஆகும் உங்களுக்குள்ள. ஸோ அதுக்காக தான் தேட்டரில் சினிமா பார்க்குறது. ரீரிலீஸ் படங்கள்னால் கண்டிப்பாக தேட்டரில் தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ.